மாயவரம் போயிருக்க ராமதாஸ் போயிருக்க சமயத்தில் வந்து அன்புமணி திடீர்னு அம்மா வந்து பார்த்துருக்காரு. ஏங்கன்னா பார்த்து என்னடா பிரயோஜனம், கோட்டூர் புறம் சித்தியை போய் பாடுறான்னு சொல்லியிருப்பாங்க. நீ என்ன ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு, நீ பதில் சொல்லுன்னு போய் கேட்டு அவங்க உருக்கிட்டு வந்தான். இப்போ இதுக்கெல்லாம் ரிசல்ட் வரும். இன்னும் கொஞ்சம் என்ன சொன்னாங்க சார்? இப்போ பெத்த தாயை பார்க்கும்போது என்ன சொன்னாங்க? சரஸ்வதி என்ன சொன்னாங்க? இல்லை நீ சோர்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படி சார்? சித்தியை ஏற்றுக்க, சித்தி கிட்ட போய் பாரு, சித்தியை பார்த்தா கதை முடிஞ்சுது. ஊர் உலகத்தில் நம்ம சொல்லும்போது முதல்ல யாரும் கேட்கல. ஆமாம், நீங்கள் தான் ஆரம்பத்தில் சொல்லிகிட்டே வரீங்க. லைக்கா நிறுவனத்தினுடைய சிஇஓ அவர் இது வாங்கி கொடுத்துருக்கிறாரு. இப்போ ஏன் ராமதாஸ் வந்து அன்புமணியை நம்பலைன்னா, அவர் வந்து தன்னுடைய பேரை கூட வந்து பயன்படுத்தக்கூடாதுன்றார். அந்த ஒட்டு கேட்கும் கருவி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்களா என்ன? ஆமாம். இல்லை சார், இப்போ இந்த முகநூல் முடக்கமாக இருக்கட்டும், அப்புறம் எக்ஸ் வலைதள முடக்கமாக இருக்கட்டும், அதாவது நீங்கள் எதுவும் வச்சிருப்பீங்க, சோர்ஸ் எதுவும் வச்சிருக்கீங்களா அப்படி சார்? இல்லை, ராமதாஸே ஒரு சோர்ஸ் தான். நீங்கள் கட்சி ஒன்று அப்படின்னு சண்டை போட்டாலும் ராமதாஸ் இந்த வேலையை கணக்கச்சிதமாக செய்வார். இப்போ திண்டிவனம், தைலாவரம் அப்படின்லாம் ஒன்று இருக்காத அளவுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதை வந்து அன்புமணி செய்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கூட போகிறாங்க. சரி, ராமதாஸ் அங்கே செட்டில்டு, அன்புமணி பிஜேபி. எழுதி வச்சுங்க, முதல்ல பணம் கொடுங்க, ரெண்டாவது சீட்டு கொடுங்க. பணத்துக்காக தான் கூட்டணி, பணத்துக்காக தான் கட்சி. இது தெரியாமல் எல்லாரும் வந்து சுற்றிக்கின்னு சண்டை போட்டுக்கின்னு ஒருத்தரை வச்சுக்கின்னு இருக்கிறாங்க. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைத்திந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் நிறுவன தலைவர் திரு CN ராமமூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். உங்களுடைய ஆதரவுல புதிய சிந்தனை 1 லட்சம் சப்ஸ்கிரைபரை தாண்டி போயிட்டு இருக்கு சார். உங்களுடைய வாழ்த்துக்களை சொன்னா இருக்கு சார். அதான் 1 லட்சம் தாண்டி இருக்குது. அடுத்து இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே 2 லட்சத்தை தாண்டணும். வாழ்த்துக்கள். சிறப்பாக வந்திருக்கீங்க, நல்லா செய்கிறீங்க. அதனால் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய கூட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் எடுக்கிறதெல்லாம் உடனே கரெக்டாக பண்ணிடுறீங்க. சரியான இதில் செய்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆதரவுகள் வந்து கண்டிப்பாக பெருகுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி சார். பாமகலாம் என்ன சார் நடக்குது? அப்பா அம்மா சண்டை இப்போ திரும்ப உச்சத்தை தொட்டிருக்கா இப்படி சார்? ஏன்னா ஒட்டு கேட்குற கறி உள்பட இன்னைக்கு வந்து சிக்கிருக்கு. ரொம்ப நாளே என் மகனே என்னை ஒட்டு கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம் பெருசாக போயிட்டுருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? அதாங்க, ஒட்டு கேட்குறது வந்து தவறு. இது அதாவது வந்து என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, வயலேஷன் ஆஃப் ப்ரைவசி. ஒரு தனிநபர் என்னுடைய ப்ரைவசி உரிமையை மீறி அவங்க வந்து கொண்டு போய் வச்சுருக்கிறாங்க. இதுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் பிரகாரம் தண்டனைக்குரிய குற்றம். அது என்ன மாதிரி தண்டனைன்னு கேட்டிங்கன்னா, 66E ஐடி ஆக்ட் 66E வந்து என்னென்னா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கலாம். அதுக்கப்புறம் 2 லட்சம் ரூபாய் வந்து ஃபைன் போடலாம், இல்லை 2ம் சேர்த்து கொடுக்கலாம். சரி, இப்போ இது என்னென்னா, இது வெளியே வந்ததுனால ஊர் உலகத்தில் நம்ம சொல்லும்போது முதல்ல யாரும் கேட்கல. ஆமாம், நீங்கள் தான் ஆரம்பத்தில் சொல்லிகிட்டே வரீங்க. ஆமாம், இது எல்லாம் நடக்குது, இந்த மாதிரிலாம் போகுதுன்னு சொன்னோம். அங்கே ஸ்பை இருக்கிறாங்க, போகிறாங்க வராங்கன்னா, ஸ்பை ஆட்களை நம்பாமல் கருவிகளை நம்பி வச்சுருக்கிறாங்க. இப்போ ஸ்பை வந்து கருவி தானே எப்படி சார்? இல்லை ஆட்கள் இருக்காங்க, ஆள் இருக்கிறாங்க, ஸ்பை கருவியை வச்சு தான் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து அன்புமணி வந்து எந்த அளவுக்கு போயிருக்கிற மாதிரின்றது அது காண்பிக்குது. இப்போ வந்து இவர் இதில் பண்ணார், இதுலேருந்து எங்கேருந்து செய்தி போகுது, இது வந்து அம்பு தான். எய்தவன் யார் இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ராமதாஸ் வந்து இப்போ வந்து அவர் வந்து சைபர் கிரைமில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணார்னா அது உடனே கண்டுபிடிச்சி சொல்லிவிடுவாங்க. சரி, இப்போது உள்ள தகவல் பிரகாரம் நிறைய செய்திகளாக வர்றது எதுன்னு கேட்டால், லைக்கா நிறுவனத்தினுடைய சிஇஓ அவர் இது வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு வந்து மாதமான ஒரு பெரிய தொகை கட்டி அது சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்து தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது யாருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க சார்? இப்போ திரு அன்புமணி வாங்கி அங்கே யார் வைக்கிறாங்களோ அங்கே வச்சிருங்க, எடுத்து போயிருப்பாங்கல்ல. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எங்கேருந்து யாரால் வாங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ இங்கன்னா வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வாங்கினோன்னா அது ஐடி கார்டு எல்லாம் கொடுத்து வாங்குகிறோம். இப்போ லண்டனில் வாங்குறதுனால அதுக்கு அந்த தேவைகள்லாம் கிடையாது. யார் வேணாலும் அதை பர்ச்சேஸ் பண்ணலாம். அதை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ தான் வந்து ட்ரிகர் முதல்ல இப்போ தான் ஆரம்பிக்குது. ராமதாஸ் வீட்டிலேருந்து என்னெல்லாம் நடந்து எப்படிலாம் வெளியே போகுது. இப்போ ஏன் ராமதாஸ் வந்து அன்புமணியை நம்பலைன்னா, ஏற்கனவே என்னென்னோ பண்ணியிருக்கிறதுனால தானே அவர் நம்பாமல் அன்புமணியை வந்து முடியாதுன்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக அவர் வந்து தன்னுடைய பேரை கூட வந்து பயன்படுத்தக்கூடாதுன்றார். ரொம்ப காட்டமாக சொல்றாரு. ஆமாம், ராமதாஸ் என்ற இன்சியல் வேணா பயன்படுத்திக்க. ஆமாம், ஏற்கனவே இந்த ராமதாஸ் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கட்சியில் எம்எல்ஏ சட்டமன்றத்தில் நிறைய பேசியிருக்காங்க, நம்ம அம்மா பேர் தான் இனிஷியலாக வச்சுக்கணும், அப்பா பேர் கிடையாதுன்னு. ஸோ இனிமேல்ட்டு அதை கூட சொல்லலாம். ராமதாஸ் அவங்க பையனுக்கு, ஏன்டா ஏன் இனிஷியலை போடுற, உங்கள் அம்மா இனிஷியல் போட்டுக்க, அப்புறம் சொல்லியிருக்கிறாங்க. சட்டமன்றத்தில் குறிப்பேடுகள்லாம் இருக்குது. யார் தாயினுடைய இனிஷியலை போட்டுக்குங்க அப்படின்னு, வேணும்னா விருப்பப்பட்டால் அப்பாவுடைய இனிஷியலை போட்டுக்கலாம் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இப்போ வந்து அவரே வந்து அடுத்ததை வந்தார்னா
தாய் இனிஷியலை போட்டுக்கடா அப்படின்னு தான் சொல்லுவார். சரஸ்வதி இனிஷியல் போட்டுக்க, எஸ் போட்டுக்க அப்படின்னு தான் சொல்லுவார். நீங்கள் பாருங்கள் அது நடக்குதா இல்லையாட்டு. ஆமாம், நீங்கள் சொன்னாலும் நடக்குது, இதுவும் நடக்க தான் போகுது. எனக்கு இன்னொரு விஷயம் சார், அதாவது ஒரு பெத்த தகப்பனை ஒட்டு கேட்குற அளவுக்கு ஒரு என்ன நடந்திருக்கான் ஒரு பையனே இது மாதிரி ஒட்டு கேட்குற விஷயம் வந்து ரொம்ப கேவலமான விஷயம் தான். பட் அதுக்குள்ளே என்ன நடந்திருக்கு சார்? இல்லை, பணம் இதுதான். நான் முதல்ல சொன்ன ஆரம்பத்துலேருந்து இது குடும்ப கட்சி ஆகிடுது. இப்போ வந்து பணம் வாங்கும்போது யார் வாங்குறது, அதுதானே பிரச்சனை. ஆரம்பத்துலேருந்து அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நான் நிறுவனர் தலைவர். ஏன்னா யார் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் என்கிட்ட தான் வந்து பேசணும். ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போடுறதெல்லாம் வந்து சாதாரண பொதுமக்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இல்லை தேர்தலில் போட்டியிடுறவங்க அரசியல் இது தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் அதை பற்றியெல்லாம். ஸோ அதெல்லாம் சொல்கிறாரு, நான் தான் கையெழுத்து போடுவேன்னா என்ன அர்த்தம்? நான் தான் எல்லாத்துக்கும், எல்லாமே நான் தான். இவர் தான் நான் தான் போய் ஊராக போய் நிறைய புழுவுறாரு. உங்களுக்கே தெரியும், 96,000 கிராமங்கிறாரு. அதுக்கப்புறம் 16,000 பெண்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து அனுப்புனன்றாரு. நான் கால்படாத கிராமமே இல்லைன்றாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் அப்படிலாம் ஒன்றும் செய்யலை. அது செஞ்ச வேலை நாங்கள் செஞ்சோம். இவர் சும்மா வந்து அது பேர் எடுத்துக்கிட்டார். இன்னொரு உழைப்பை வந்து அவர் திருடி எல்லாம் பயன்படுத்திக்கிறாரு. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அங்கேருந்து எடுத்ததுக்கு அப்புறம் அவருடைய இது வந்து நிலைகுலைந்து போயிருக்கிறார். என்னன்னா நம்மளை வந்து எல்லாம் பண்ணோம், நாம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்னு நாம் நினச்சிருந்தோம். நம்மக்கிட்டே இவ்வளோ ஓட்டம் இருக்குது. ஸோ இவங்க சொன்ன ஆட்கள்லாம் அங்கே யாரும் கிடையாது. வேலைக்கு இருக்கிற ஆட்கள்லாம் எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ யார் ஆட்கள் அங்கே இருக்கிறாங்கன்னா சுற்றி சுசிலா அனுப்புகிற ஆட்கள் தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களுடைய இந்த ஒட்டு கேட்டுக்கும் கருவி இப்போ தான் பொருத்திருப்பாங்களா இல்லை அதுக்கு முன்னாடியே பொருத்திருப்பாங்களா? இல்லை, ஏன்னா இப்போ சுசிலா ஆட்கள் தான் நீங்கள் கூட இருக்கன்னு சொல்கிறீங்க. ஒருவேளை இது வந்து சுசிலாவோட பண்ணியிருக்கலாம்ல, வேறு யார் வேணாலும் செஞ்சுருக்கலாம். அது ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ வந்து கண்டுபிடிச்சிடுவாங்கல்ல. இவர் எப்போ போகிறாரு, போய் சொன்ன உடனே சைபர் கிரைமில் கொடுத்தா உடனே கண்டுபிடிக்க போகிறாங்க யார் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே சிசிடிவி கேமராலாம் எல்லா இடத்துலையும் இருக்குது. யார் ராமதாஸ் இருக்கிற இடத்துல யார் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா கண்டுபிடிக்க போகிறாங்க. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையே சார். இவ்வளோ சாதுரியமாக வந்து ஒட்டு கேட்கும் கருவியை பொறுத்துற அளவுக்கு ஒருத்தன் வந்திருக்கானா, அந்த சிசிடிவி கேமரா எரேஸ் பண்ணுற அளவுக்கு பண்ண மாட்டாங்களா என்ன? இல்லை, எரேஸ் பண்ணுறது இல்லை. எப்படியா இருந்தால் தெரியும், தெரிய வரும்ல. இது எரேஸ் பண்ணால் அப்புறம் வந்து ரெட்ரீவ் பண்ணி எடுக்கலாம்ல. இப்போ ஒரு செல்ஃபோனில் எல்லாத்தையும் எடுத்துறீங்க, அதுக்கப்புறம் உள்ளங்கிறது என்னடான்னு சொல்லிட்டு எடுக்கலாமே. அந்த மாதிரி எடுக்கலாம். இல்லை ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை வச்சு அந்த சோர்ஸஸ்லேருந்து எடுக்கலாம். எவ்வளோ அவென்யூ இருக்குது, எவ்வளோ வாய்ப்பு இருக்குது இல்லையா? அங்கே இருக்கிற 2 பேரை வச்சாலே சொல்லிட்டு போகிறான் யார் வச்சாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ எல்லோரும் சொல்லி தானே பண்ணுறாங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், அவர் அன்புமணி வீட்டுக்கு வந்தால் எல்லோரும் அடித்து துரத்திடுவான் உள்ளேருந்து. எல்லாம் வெளியே தான் நின்று கிடக்கணும், நாய் கூட நடு ரோட்டுக்கு தான் வந்து நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து இது வச்சுருக்கிறாங்க, வரட்டும். நான் ஏற்கனவே கூட இன்னொன்று சொன்னேன். இது மட்டும் இல்லை, இது வந்து இப்போ பூதாகரமாக இப்போ வெடித்து தமிழ்நாடு முழுக்க இல்லை, இந்தியா முழுக்க இல்லை, உலகம் முழுக்க இந்த மாதிரி ஒரு இதில் வந்து ஒரு கட்சியில், ஒரு சின்ன கட்சியில் இவ்வளோ பெரிய பூதாகரமான வேலைகள்லாம், தப்பான வேலைகள்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ என்னென்னா அடுத்தது நான் ஏற்கனவே சொல்லும்போது என்ன சொன்னேன், முதல்ல இவருடைய வந்து முகநூல் கணக்கு, அப்புறம் வந்து ட்விட்டர், அந்த இது சொல்லுவாங்கள்ல எக்ஸ் வலைதளம், எக்ஸ் வலைதளமும் இந்த வந்து முகநூல் இதுவையும் வந்து நான் வந்து சொன்னேன், இது வந்து அவங்க வந்து நிறுத்திடுவாங்க, இதை வந்து தடை பண்ணிடுவாங்க, வராதுன்னு சொன்னேன். அப்போ சொல்லும்போது யாருங்கள இன்றைக்கி வந்து இப்போ என்ன சொல்ல, டிஜிபி ஆஃபீஸர் கம்ப்ளைண்ட் போயிருக்காங்க. கம்ப்ளைண்ட் எனக்கு என்னமோ உங்கள் மேலே தான் டவுட்டாக இருக்குது சார். அந்த ஒட்டு கேட்கும் கருவி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்களா என்ன? ஆமாம். இல்லை சார், நீங்கள் சொல்ல எல்லாமே நடக்குது. ஆமாம், இன்னும் வரைக்கும் இந்த முகநூல் முடக்கமாக இருக்கட்டும், அப்புறம் எக்ஸ் வலைதள முடக்கமாக இருக்கட்டும், அதாவது நீங்கள் எதுவும் வச்சிருப்பீங்க, சோர்ஸ் எதுவும் வச்சிருக்கீங்களா? அப்படி சார்? இல்லை, எனக்கு நிறைய சோர்ஸஸ் இருக்குது. ராம்தாஸே ஒரு சோர்ஸ் தான். அவர் என்ன பழக்கிறது, எப்படி போவார், இடம் வந்தால் எப்படி வலம் போவா மாதிரி, வலம் வந்தால் இடம் போவான்னு தெரியும். ஸோ இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அது யார் வச்சுருக்கான்னு கண்டுபிடிக்க போகிறாங்க. கண்டுபிடிக்கிட்டோமே, அது ஒரு வேலை. ரெண்டாவது வந்து இந்த ட்விட்டரும் இந்த இதுவும் இருக்குது இல்லைங்களா, நம்ம வலைதளங்கள், சமூக வலைதளங்கள் ஃபுல்லாக வந்து நிறுத்திட்டாங்க. அது யார் பண்ணுறது? 2 பேருக்கும் ஒரே ஆள். நான் சொல்லியிருக்கேன், பாவேந்தன் தான் எழுதி கொடுத்தாரு, எல்லாம் பண்ணார். பாவேந்தனை வந்து அன்புமணி டேக்அப் பண்ணிட்டாரு. பண்ண உடனே நீ நிறுத்துன்னு சொன்னோன்னு அவர் நிறுத்திட்டார். ஸோ இப்போ அதுதான். இப்போ அவங்க கூட யார் வலைதளங்கள் இதெல்லாம் வந்து ஐடி விங்கெல்லாம் பண்ணுறது யார்? அருள் ரத்னன்னு ஒரு ஆள் சிதம்பரத்துக்காரு, அவர் தான் பண்ணார். அவரை பிடிச்சா எல்லாம் தெரிய போகுது. அவங்களுக்கு தெரியாமல் எதுவும் நடக்க போகிறதில்ல. அன்புமணி தானே சூத்திரதாரி. அன்புமணி வந்து அப்பா கூட இருக்கிறவங்களாம் காலி பண்ணணும் தானே இதெல்லாம் பண்ணுறாங்க. இது வந்து கண்டிப்பாக வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடும், சீக்கிரம் வந்துடும். இப்போ இந்த ஒட்டு கேட்குற அளவுக்கு வந்திருக்கு சார் அப்பா அம்மானுக்குள்ள. இதற்கப்புறம் என் பெயரை பயன்படுத்தான்னு சொல்லிட்டாரு. இந்த சமயத்தில் மாயவரம் போயிருக்க, ராமதாஸ் போயிருக்க சமயத்தில் வந்து அன்புமணி திடீர்னு அம்மா வந்து பார்த்துருக்காரு, அம்மா என் கூட வந்துருக்கம்மா அப்படின்னு இருக்காரு. என்ன காரணமாக இருக்கும்? இல்லை, அவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்மாவன்ட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள், இது மாதிரி நான் வந்து சொல்கிறதெல்லாம் கேட்குறேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுக்கு தான் போவாங்க. அவங்க அம்மாவன்ட்ட சரண்டர் ஆனது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க போனால் அவங்க என்ன சொல்ல, நீ ஏங்கன்னா பார்த்து என்னடா பிரயோஜனம்,
கோட்டூர்புரம் சித்தியை போய் பாடுறான்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களே ஓப்பனாக சொல்லுவாங்களா? ஆமாம், ஐயா அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியாதான்னு அவங்களும் அதான் சொல்லுவாங்க. எதுக்கு உனக்கு பிரச்சனை, நீ வந்து உனக்கு பிரச்சனையே இது அதனால தானே வருது, நீ சித்தி ஏற்றுக்குன்னா நீ ஆட்டோமேட்டிக்காக வந்து செயல் தலைவர், நீ ஒன்றும் இல்லாட்டா கூட அவர் எல்லாம் பார்த்து. சொத்து பத்தெல்லாம் பிரச்சனை இல்லையா சார்? சித்தி தான் பிரச்சனை. சொத்தும் பிரச்சனை தான், சொத்து பிரச்சனை. ஏன் வந்து சொத்து ஃபுல்லாக வந்து அன்புமணிக்கு அங்கிருந்து ஒன்றுமே கொடுக்கலங்க, அது ஒன்று இருக்குது. ஆனால் அன்புமணிக்கு அந்த சொத்து தேவையும் கிடையாது, ஏன்னா அதை தாண்டி வச்சிருக்காரு. அவங்க இருக்கிற சொத்து மாதிரி ஒரு 100 மடங்காவது வச்சிருப்பார், பெரிய அளவில் வச்சிருப்பார். இப்போ திண்டிவனத்தில் இருக்கிற எல்லா சொத்தும் யாருக்கு கொடுத்துருக்காரு? கவிதாவுக்கும் கொஞ்சம் தான் கவிதாவுக்கு, அந்த இவங்களுக்கு தான் காந்திக்கு தான் நிறைய கொடுத்துருக்கிறாரு, ஸ்ரீகாந்திக்கு. ஸோ அந்த இடம் போனது வந்தது எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. அந்த தைலாவரம் தோட்டத்துலேயும் அது மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க அம்மா பேரில் எந்த பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எந்த சொத்தும் கிடையாது. இப்போ நிறைய பேர் என்னென்னா தப்பாக சரஸ்வதி பேரில் அறக்கட்டளை கிடையாது, சின்ன இது வந்து வன்னியர் கல்வி அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்டேருந்து வசூல் பண்ணாங்க இல்லையா, அந்த வசூல் பண்ணி வன்னியர் கல்வி அறக்கட்டளை தன் பேருக்கு மாற்றிக்கினார் ராமதாஸ். இது ஒரு சட்ட சிக்கலை உண்டு பண்ணுற மாதிரி தப்பாக வந்து மாற்றிக்கிட்டு பண்ணுற மாதிரி தான் இப்போ ராமதாஸ் வந்து நீங்கள் கட்சி ஒன்று அப்படின்னு சண்டை போட்டாலும் ராமதாஸ் இந்த வேலையை கணக்கச்சிதமாக செய்வார். இப்போ அன்புமணி வந்து கட்சிக்காக போனார், டெல்லி போனார், யாரையும் பார்த்தார், ஒன்றும் வேலைக்கு ஆகலை இல்லைங்களா. நான் வந்துடுறேன், நான் பிஜேபி கூட தான் இருப்பேன்றதை உறுதிப்படுத்திட்டு வந்துட்டார். ஸோ அப்புறம் இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து இவங்கெல்லாம் சொல்லி நான் தான் 2026 வரலாம் 3 வருஷம் 2022 தேர்ந்தெடுத்தாங்க, 25ஓட முடிஞ்சிடுது, மே 28ஓட இன்னும் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க கிளைம் பண்ணுறாங்க, சும்மா லெட்டர் கொடுக்குறாங்க. அது வந்து எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லணும், தேவைப்படும் போது அது தேவையானால் தான் அதை செய்வாங்க. ஸோ இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த கட்சியே இல்லைங்க, கட்சி 2009க்கு அப்புறம் கட்சி கிடையாதுன்னா கட்சிக்கான அங்கீகாரம் கிடையாது, கட்சிக்கான சின்னமும் கிடையாது. 2009 காலாவதி ஆகிடுது, காலி ஆகிடுது. இப்போ இவங்க எப்படி அந்த திரும்ப கேட்குறாங்கன்னா 10 பேருக்கு மேலே ஒரு நிற்கிறாங்கன்னா ஒரு தொகுதியில் அவங்க கேட்கலாம், இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து இந்த சின்னத்தையே ஒதுக்கி கொடுங்கன்னு. அதன் அடிப்படையில் கொடுத்ததே தவிர இவங்களுக்கு வந்து அங்கீகாரமாக ஆக்கப்பட்ட அது சின்னம் கிடையாது, இப்போ இல்லை. அந்த சின்னமும் இப்போ காலியாச்சு, சின்னமும் கிடையாது, கட்சியும் கிடையாது, ஒன்றும் இல்லை. இந்த கட்சி வந்து இப்போ வந்து துண்டு துக்கடா கட்சி மாதிரி போயிடுது. இந்த மக்கள் வந்து இப்போ என்னென்னா தெளிவாக தெரிஞ்சுக்கிறாங்க, இந்த சமுதாயத்துக்கு ராமதாஸாலும் ஒன்றும் நடக்கலை, அன்புமணியாலும் ஒன்றும் நடக்கலை, 2 பேரும் அவங்களுடைய வலு காமிக்கிற மாதிரி பண்ணுறாங்களே தவிர ஏற்கனவே எல்லாத்தையும் சொகுசு அனுபவித்தவன், செல்வத்தை அனுபவித்தவன் வந்து அன்புமணி. ஸோ இவர் வந்து என்னென்னா கூட இருக்கிறவங்கள வச்சுக்கிட்டு ஏதோ வசூல் பண்ணிங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பேரே இல்லாமல் ஆக்கி விட்ற மாதிரி. இப்போ திண்டிவனம், தைலாவரம் அப்படின்லாம் ஒன்று இருக்காத அளவுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதை வந்து அன்புமணி செய்கிற மாதிரி. பணப்பிரச்சனை வந்து ஒரு பக்கம் இல்லை, அதுதான் மெயின் பிரச்சனை. ஆனாலும் இந்த சைடில் வந்து யாரும் இருக்கக்கூடாதுன்றதுக்கு பண்ணுற மாதிரி. இப்போ வந்து 20ஆம் தேதி வந்து 10.5% ஒதுக்கீட்டுக்காக போராட்டம் பண்ண போறாராம். 20ஆம் தேதி 10.5% இடஒதுக்கீடுக்காக போராட்டம் பண்ண போறாரு அன்புமணி. அதுல ராமதாஸ் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, எப்படி சார்? இல்லை அதுதாங்க இவங்க எப்படிங்க கலந்துக்குவாங்க, யார் வருவாங்க, வந்து அடிதடி தகராறு தான் வரும். இந்த 10.5% போராட்டத்தை நடத்துறது கரெக்டு, 10.5%க்காக சட்ட போராட்டம் பண்ணது நீங்கள் தான். நான் பண்ணி வந்தது சட்ட போராட்டம், அதனால தான் வந்தது, அது வேறு வழி கிடையாது. போராட்டம் பண்ணாலாம் வராதுன்னு எல்லாருக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும். ஆனால் அதுக்கு ஆரம்பத்தில் 20% ஒதுக்கீட்டுக்காக போராடி செத்து போனவங்களாம் பெரும்பகுதி அங்கே தானே இருக்காங்க. அவங்க இன்னும் வாழ்வாதாரம் இல்லாமல் தான் இருக்கிறாங்க, சிரமத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒத்தாசையும் உதவியும் பண்ணலை. ஆனால் இப்போ வந்து போராட்டம் பண்ணி அங்கே பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் போராட்டம் நடந்ததுனால வராது, இந்த அரசு வந்து கொடுக்க போகிறாங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், கால தாமதம் ஆகுவதற்காக நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா அது நீதிமன்றம் சொல்லி வழங்கியது, கொஞ்சம் காலம் பொறுத்திருக்கணும். பொறுத்திருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக கொடுக்க போகிறாங்க, அப்போ நம்ம வாங்கிக்க போகிறோம். அதுவெல்லாம் பொறுத்திருக்கணும், அந்த சமுதாய மக்கள் அதான் பொறுத்திருக்கணும். எதனையும் போய் கலந்துக்கினேன் வம்பு தும்புல கலந்துக்கிட்டு வழக்கு வாங்கிக்கிட்டு உங்கள் நிராயுதமானியாக நீங்கள் தான் இருக்கணும். உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவதற்கு உதவுவதற்கு யாரும் வரமாட்டாங்க. கண்டிப்பாக சார். ஒரு பக்கம் அன்புமணி வந்து வெளியேற்றிட்டாரு, ஆனால் அந்த நிர்வாகக்குள்ளேருந்து வெளியேற்றிருக்காரு சார், ஆனால் கட்சியிலேருந்து நீக்க மாட்டேங்கிறாரு. கேட்டால் லாஸ்ட் டைம் சொன்னார்ல, இப்போ பேரை நீக்கினாரு, அடுத்தது எல்லாத்தையும் நீக்குவார். அது என்ன ஒரு நாள் வேலை தானே, அது எப்போ பண்ணுவார்? முதல் நிர்வாக ஏற்கனவே நீக்குவீங்களான்னு கேட்டதுக்கு எந்த மடையும் சொன்னான், இது இந்த தப்பை எவனா பண்ணுவானா, சமுதாய வந்து கேள்வி வைக்காத அப்படிலாம் சொன்னவர். இன்னைக்கு ஒட்டுக்கேமி கருவியெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நீக்குவாரா எப்படி சார்? இல்லை, எப்பயுமே நீக்குவார். எப்போ நீக்குவாருன்னு கேட்டால் இவர் வலுவாகணும். முதல்ல நிர்வாகக்குழுவில் 19 பேர், அப்பயே சொல்கிறார்ல, தலைமை பண்பு இல்லை, எந்த பேச்சு யார் சொன்னாலும் கேட்க மாட்டான், காது கொடுத்து கூட கேட்க மாட்டான், முறைக்கிறான்
அவங்க அடுத்து வர நிர்வாகிகள் சொல்ல மாட்டாங்கன்னா அது எல்லாத்தையும் கலைச்சிட்டு எப்போ எவ்வளோ 21 பேர் போட்டார். முதல்ல நிர்வாகக்குழு ஸ்டடி பண்ணிட்டார். அதுக்கு அடுத்தது செயற்குழுவில் எல்லாரையும் கூப்பிட்டு நிறைய பேர் வந்து 108 பேர் இருக்காங்க இல்லையா, மாவட்ட செயலாளராக இப்போ 108 எல்லாரையும் போட்டு முடிச்சிட்டார். ஸோ இவங்க நீக்கினவங்கள அவர் சேர்த்துக்கிறாரு, அவர் வந்து நீக்கி விட்டவங்கள இவர் சேர்த்துக்கிறார். அன்புமணி யாரெல்லாம் நீக்கிறாரோ அவங்களுக்கெல்லாம் உடனடியாக பதவி இங்கே கிடைக்குது. யார்? ராமதாஸ் கிட்ட. ராமதாஸ் யாரெல்லாம் நீக்கிறாரோ அது அங்கே பதவி கிடைக்குது, அங்கே பதவி கிடைக்குது. ஸோ இவங்க வந்து என்னன்னு கேட்குறாங்கன்னா விளையாடுறாங்க, இந்த மக்கள்கிட்ட வந்து விளையாடுறாங்க. இது ஊரே என்ன சந்தி சிரிக்கிற மாதிரி ஆகிடுது. கொஞ்சம் நெஞ்சம் இருந்த மரியாதை கூட போயிடுது. அதில் இருக்கிற அந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்களாம் வெக்கி தலை குனிகிறான். வேறு வழியே இல்லாமல் என்ன எப்பா இவனுக்கு எக்கேடாவது போட்டோம், இவனுக்கு எதையாவது தலையில் வாரி அடிச்சின்னு போட்டோம், நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. கிராமங்களில் இதுதான் யதார்த்தமான உண்மை. இது மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ராமதாஸ் வந்து என்ன பண்ணுவோன்னு நீங்கள் கேட்குறீங்க, அவர் நீக்குவார். ஏன்னா பேரே போட வேணான்றாரு, என் பேர் போடக்கூடாதுன்றாரு, ஃபுல் நேம் வரக்கூடாதுன்றாரு ராமதாஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிக்னல் கொடுக்குற நீ அம்மா பேர் போட்டுக்கோன்றாரு. அவ்வளோதான். அப்போ இவன் என்ன அம்மா போனால் நீ யாருக்கு பேத்தன்னு கேட்க தானே போனான் அன்புமணி. நீ என்ன ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு, நீ பதில் சொல்லுன்னு போய் கேட்டு அவங்க உழுக்கிட்டு வந்தான். இப்போ இதுக்கெல்லாம் ரிசல்ட் வரும். இன்னும் கொஞ்சம் என்ன சொன்னாங்க சார்? இப்போ பெத்த தாயை பார்க்கும்போது என்ன சொன்னாங்க? சரஸ்வதி என்ன சொன்னாங்க? இல்லை நீ சோர்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படி சார்? இல்லை அவங்க நேரம் நீ ஏன்டா இந்த மாதிரிலாம் சண்டை போட்டுன்னு இழுத்துன்னு இருக்கிற. ஒன்று நீ இது வந்து சுசீலாவை ஏற்றுக்க. சுசீலா அது கோட்டூர் ஏற்றுக்கன்னு சொல்கிறாங்களா? சித்தியை ஏற்றுக்க. சித்தி கிட்ட போய் பாரு. சித்தியை பார்த்தா கதை முடிஞ்சுது. உனக்கு எந்த பிரச்சனையும் சிக்கலும் வராது. எல்லாத்தையும் இது பண்ணிடலாம். நீ ஏன் அதை பண்ண மாட்டேற? அதை தான் ஆலோசனை சொல்லி அறிவுரை சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. வேற இதான் ரகசியம். இதான் ரகசியம். அன்புமணி அவருடைய தாயாரை சந்திச்ச ரகசியம் இதுதான். சார் இப்போ ஒரு பக்கம் அன்புமணி வெளியேற்றிட்டாங்க, இன்னொரு பக்கம் மகளை உள்ள கொண்டு வராரு சார். ஸ்ரீகாந்தி சைலண்டா உள்ள வராங்க. நான் மேடைக்கெல்லாம் வர மாட்டேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மேடையில் வந்து உட்காந்தாங்க. ஏற்கனவே நிர்வாகிகள் நியமனம் பண்ணாங்கல்ல, இந்த மாவட்ட செயலாளர் நிர்வாக குழு உறுப்பினர் எல்லாருமே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். எல்லாரும் ராமதாஸ் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இவங்ககிட்ட தனியாக எல்லாரும் ஃபோட்டோ ஏற்கனவே எடுத்தவங்களாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை. மேலே வந்து ராமதாஸ் என்ன சொல்கிறாரு, காந்தி வந்துட்டாங்க, காந்தி மேலே கூப்பிடணுன்னா எல்லாரும் கை தட்டுறான். அடுத்தது ராமதாஸ் வீட்டில் நாய் வந்ததுன்னா கூட ராமதாஸ் வீட்டு நாயின்னா அதுக்கு கை தட்டி வரவேற்பாங்க. அடுத்தது அங்கே யாராவது ஒரு ஆள் இருந்தாலும் ராமதாஸ் ஆளுன்னு சொன்னான். ஸோ அந்த மாதிரி எல்லாம் வளர்ந்து போச்சு, இப்போ வளர்த்து வச்சுருக்காங்க. ஸோ அது மாதிரி என்ன காந்திக்கு நீங்கள் பொறுப்பு கொடுப்பீங்களான்னு கேட்டதுக்கு அதுக்கு ஒரு பாட்டை போடுறாரு, போக போக தெரியுமா அவர் எல்லாம் சொல்லிட்டு. இல்லை எல்லாத்துக்கும் பாட்டுன்னு இருக்கிறார். அந்த காலத்து பாட்டெல்லாம் பாடுறாரு. காந்திக்கு ஏன் பொறுப்பு கொடுப்பாரு. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ மாநாடு நடக்குது இல்லைங்க, அந்த சரஸ்வதி வந்து முடியலன்னு வச்சுங்களேன், அவங்களால வர முடியல போக முடியல, அவங்க தலைமையில் தான் நடக்கும். யார் தலைமையில்? அந்த ஸ்ரீகாந்தி தலைமையில் தான் நடக்கும். இப்போ இது நடக்கிறதுக்கு அந்த இது மகளிர் மாநாடு அதில் வந்து அவங்க வச்சு தான் நடக்கும். அவர் வந்து பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குது. நாங்கள் அதுக்கு முதல்ல வந்து வீரத்தாய்கள் விடை தரும் நாள்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி பண்ணோம். அந்த நிகழ்ச்சி என்னென்னா மகளிர் மாநாட்டில் எல்லாருக்கும் அந்த குங்குமம்லாம் வச்சு இது பண்ணி நீங்கள் தேர்தலை புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதில் என்னமோ அவங்க பொண்டாட்டி தான் வந்து பண்ண மாதிரி அது ஒரு மூலையில் உட்காந்து கிடந்தது. அதுக்கு பேசவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. யாருக்கு சார்? ராமதாஸ் வைப்புக்கு தான். ஸோ அந்த மாதிரி உள்ளது. அவங்க வந்து பொய் சொல்கிற மாதிரி இப்படிலாம் நடந்தது அப்படிலாம் அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. ஆனால் இப்போ இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து பண்ணுவாங்க, கண்டிப்பாக நடக்கும். இந்த மாநாட்டுக்கு வந்து அவங்களுக்கு தான் தலைமை தாங்க வைப்பதற்கான பிரைட் சான்சஸ் அவங்களுக்கு தான், வேறு யாருக்கும் கிடையாது. ஸ்ரீகாந்தி தான் இருக்குது. ஆமாம். இப்போ வந்து ஸ்ரீகாந்தி பாருங்கள், இவங்க கட்சியை விட்டுட்டு அன்புமணி தனியாக பிரிச்சுன்னு ஓட்டா ராமதாஸ் போகிறா கூட. ராமதாஸ் மறைவுக்கு பிறகு இந்த கட்சியை காப்பாற்றணுன்னு உங்களுக்கு சிவபார்வதின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. என்டிஆர் வச்சுருந்தார்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்டிஆர் மறைவுக்கு அப்புறம் அவங்கள மகள்லாம் சண்டைலாம் போகிறாங்க. அவங்களுக்கு வந்து அவரை பற்றி ரிசர்ச் பண்ண வந்தாங்க இல்லையா, ஒரு சிவபார்வதின்னு ஒருத்தருங்க. அவங்க 2 செருப்பு மட்டும் வச்சுன்னு ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு அவங்க வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்டிஆருக்காக. அந்த மாதிரி வந்து இவங்கெல்லாம் இந்த மாதிரி போயிட்டாலும் கட்சியை காப்பாற்றணும், அவர் வளர்த்த கட்சின்னு சொல்லிட்டு அந்த சுசீலா வந்து தலைமை ஏற்று அந்த வேலையை செய்யும். இப்போ சுசீலாவை வெளியே வர்றதுக்கு தானே யாரும் விட மாட்டுறாங்க. அதனால தானே அவங்க ஆதரவு கேட்குறாங்க. நான் வீதிக்கு வருவேன், நான் தெருக்கு வந்து என் உரிமை நிலைநாட்டுவேன், நான் இவ்வளோ என்ன உரிமை சார்? உன்னால என்னை மறைச்சு வச்சிருக்காங்க. ஆமாம், வெட்ட வெளிச்சத்தில் என்ன காமிக்கல, நான் தானே எல்லாம் பண்ணுறேன். அவர் உடம்பு சரியில்லை, அதெல்லாம் யாருங்க பார்த்துக்குறது? ஹாஸ்பிட்டல் வந்ததுலாம் இவங்க தானே கூட இருக்கிறாங்க. பைபாஸ் பண்ண காலத்துலேருந்து எல்லாத்துலேயும் இவங்க அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்துக்கினாங்களா, இல்லை வந்து இவங்க வந்து பார்த்துக்கினாங்க. அன்புமணி, அவங்க சௌமியா, அதெல்லாம் யாரும் பார்க்கலையே, இவங்க தான் கூட இருந்து அவரை பார்த்துக்கிறாங்க. அதனால் வந்து அந்த இதில் வந்து அவங்க பண்ணுறாங்க. அவர் திருமணமும் முடிச்சுக்கிட்டாங்க. இப்போ இதெல்லாம் இந்த ஃபோட்டோஸ் கிட்டோஸ்லாம் வெளியே வரல, அது எல்லாத்தையும் வெளியே விடுவாங்கல்ல.
அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அடுத்து எதிர்பார்க்கலாம். அது எதிர்பார்க்கலாம். அடுத்தது இந்த சீனா சார் சொல்லிட்டாரு, அடுத்த போட்டோஸ் வெளில வரும். அவங்க கல்யாணம் போனது வந்தது எல்லாம் வருதுலாம் இருக்குது. ராம்தாஸ் கூட இருக்கிற ஃபோட்டோக்கள், வீடு இதெல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டு அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் சுற்றுலா போனது வந்ததெல்லாம் இருக்குது இல்லை, பண்ணுவாங்க. ஓகே, அதெல்லாம் இருக்குது. அது மாதிரி இப்போ இன்னொரு விஷயம் சார், இந்த திமுக கூட்டணியோட நீங்க போவீங்களா அப்படிங்கிறதுக்கு 2 வரல தொடுங்க அப்படிங்கிறாரு. இது என்ன சார், எதை காட்டுது? அது வந்து எப்படியாப்பட்டாலும் 2 வரல சொல்லிட்டு என்னது நீங்கள் நினச்சதுதான்றாரு. அது என்ன அர்த்தம்னா திமுக அண்ணா திமுகலாம் கிடையாது. அவர் போகிறது வந்து ராமதாஸ் கூட இருக்கிறவங்க விஜய் கட்சி இருக்காங்க இல்லையா, ஆமாம், தாவேக்காங்களா, தாவேக்கா தமிழக வெற்றி கழகத்துக்கூட போகிறாங்க. சரி, ராமதாஸ் அங்கே செட்டில்டு, அன்புமணி பிஜேபி. எழுதி வச்சுங்க, கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் அதுதான். ஆனால் ராமதாஸ் திமுகவோட தான் கூட்டணி போறாரு, அதனால தான் மகன் கூட சண்டை போறாரு. அப்படின்னா ஆரம்பத்தில் பேச்சு கூட்டணிக்கு போக வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. கன்ஃபியூஷன், பணம் வாங்கினது கொடுத்ததெல்லாம் ஒன்றும் பிரச்சனை முடியல, அண்ணா திமுகவோட பிரச்சனையும் முடியல. இப்போ வந்து அது இல்லை, அவருக்கு வேணும் பணம் வேணும்னா இங்கே கொடுக்கறதுக்கு தயார். தாவேக்கால கொடுக்க ரெடியா இருக்காரு. நிறைய சீட்டு நிறைய வாங்கலாம், வேற இடத்துல போய் வாங்க முடியுமா? இவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு கட்சி இது, அதனால இவருக்கு வந்து இருக்கட்டும் சார், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கட்சி. ஜெயலலிதா, கலைஞர் கூட அரசியல் பண்ண ஒரு தலைவர் ராமதாஸ், மறுக்க முடியாது. அவர் வந்து விஜய் தலைமையேற்று கூட்டணிக்கு போவார் எப்படி சார்? ஏங்க அவர் எங்கே வந்து ராமதாஸ் எந்த பக்கம் போவார் பாய்வார்னு ஏதாவது ஒரு இது இருக்கா? இது வரலாம் சொன்ன மாதிரி நடந்திருக்காரா? இப்போ வாயால் சொல்லலை, அந்த பக்கம் தான் போகிறாரு. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, பேச்சுவார்த்தை நடந்திருக்குது, முதற்கட்ட பேச்சுவார்த்தை. திரு விஜய் அவர்களை முதல்வர் வேட்பாளர் ஏற்றுக்குவாரா திரு ராமதாஸ் அவர்கள்? இல்லை, அவருக்கு அடுத்து துணை முதல்வராக கேட்க போகிறாரு இல்லையே, அவங்க கட்சிக்காரங்க தானே கேட்க போகிறாரு. அதனால் அவருக்கு என்ன முதல்வர் வேட்பாளர் நீங்கள் ஜெயிச்ச பிறகு பார்க்கலான்னு கூட சொல்லுவார். அதெல்லாம் ஏற்றுக்குவார். அதில் அப்புறம் எது சார் கூட்டணி போடும்? ஒன்றா இப்போ விஜய் சொல்கிற மாதிரி ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, ஒரு துணை முதல்வர் போஸ்டிங் கொடுத்தா கூட போகலாம். இப்போ எதுவும் எதுக்கு கூட்டணி வைக்கணுங்கிறேன். ராமதாஸ் கூட்டணியில் துணை முதல்வர்லாம் கேட்பார், அதெல்லாம் கேட்பார். எங்களுக்கு நீங்கள் வந்தங்க, எங்களுக்கு இவ்வளோ சீட்டு கொடுங்க, இவ்வளோ பணம் கொடுங்க. முதல்ல பணம் கொடுங்க, ரெண்டாவது சீட்டு கொடுங்க. பணத்துக்காக தான் கட்சி, பணத்துக்காக தான் கூட்டணி, பணத்துக்காக தான் கட்சி. இது தெரியாமல் எல்லாரும் வந்து சுற்றிக்கின்னு சண்டை போட்டுக்கின்னு ஒருத்தரை வச்சுக்கின்னு இருக்கிறாங்க. அது தப்பு தானே, அதுதான் சொல்கிறோம். கண்டிப்பாக சார். பாமக இடத்துக்கு நகர்வை நான் பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.